Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Vandache, the Chennai Silks in Mega Combo Sale, Summer Chill Out Sale. Summer holidays vandache, நம்ம GT Holidays vandache. GT Holidays, South India's #1 travel brand. நான் டாக்டர் ஆகலை, அதனால் என் பிள்ளை டாக்டர் ஆகணும் அப்படி ப்ரெஷர் பண்ணக்கூடாது. ஒருவேளை இன்ட்ரெஸ்டே இல்லைன்னா அடிக்காதீங்க, அப்புறம் ஹர்ட் ஆகிற மாதிரி பேசாதீங்க. ஏன் அந்த சுச்சுவேஷன்னா தே டேக் இட் ஃபார் கிராண்டட். எல்லாமே எங்கள் வீட்டில் பேம்பர்ட் லாட். இப்போல்லாம் ரொம்ப, அதாவது சின்ன பிள்ளையிலேருந்தே அந்த பாசிபிலிட்டி ஆஃப் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே தெரிஞ்சு வளர்க்கணும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் சென்னை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ ஜெசி மோசஸ் ஸ்கூலுடைய பள்ளி முதல்வர் அண்ணா டேனியல் இணைந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். நீட் தேர்வு இந்த முறை அப்பீரான மாணவர்கள் மோஸ்ட் ஆஃப் அஸ் சொன்னது கொஞ்சம் எக்ஸாம் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்றது தான் பொதுவான கருத்தாக இருக்குது. ஸோ நீட் தேர்வு இன்றைக்கு நல்ல ஒரு ப்ரிப்பரேஷனோடய போகக்கூடிய மாணவர்களுக்கு எளிதாக இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்து படிக்கக்கூடிய, ஒரு ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கும் அது ஒரு அழுத்தம் தரக்கூடிய ஒரு எக்ஸாமாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளியில் படிக்கும் போதே மென்டலி அந்த எக்ஸாம் அப்பீர் ஆகிறதுக்கு ப்ரிப்பேராக இருக்காங்களா மேம்? இந்த நேரத்தில் நிறைய பேர் அந்த எக்ஸாமு, நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, அதில் ஸ்ட்ரெஸ் ஆகிறது, அதனால் நிறைய பேர் அதில் ஃபெயில் ஆகிறது, அதை கூடாமல் இருக்கிறது, இது எல்லாமே பார்த்துட்ருக்குறோம். பட் இட் இஸ் நாட் ஸோ. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நீட்டுக்கு தே ஆர் ஆல்ரெடி ப்ரிப்பேர். அவங்களோட சப்ஜெக்ட் மேட்டர் என்ன படிக்கிறாங்களோ இன் பயாலஜி, ஆக்சுவலி பாட்னி ஜூவில் என்ன படிக்கிறாங்களோ அது ஃபுல்லாகவே அவங்க தரோவாக கிளாஸ் லெசன்ஸில் பேக் ஆஃப் த ரீடரில் கொஸ்டின் பேப்பர்ஸில் நிறைய பார்க்கும் போதே அவங்க தரோ ஆயிடுறாங்க. அவங்க இதுக்காக அவங்க இதுக்குன்னு தனி கோர்ஸ் கூட எடுக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீட்டில் அதை தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆனுவல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாவே இனஃப். ஆமாம், அவங்களோட சப்ஜெக்ட் மேட்டரில் தானே அங்கே நீட் கொஸ்டின்ஸே வருது. அவங்களுக்கு இருக்கிற பாட்னி ஜுவாலஜி ரெண்டுத்துலேயுமே அவங்களுக்கு இருக்கிற மொத்த போர்ஷன்ஸ்லேயுமே கவர் ஆகிடுது நீட் போர்ஷன். ஸோ அதில் அவங்க பக்கா லிசனிங் இன் த கிளாஸ் அண்ட் பக்கா ப்ரிப்ரேஷன் இன் டெய்லி ஒர்க் அது பண்ணாலுமே அவங்க போதும். அது கூட நீட் கோச்சிங் எடுக்கிறவங்க டெஃபினெட்லி தே கேன் பாஸ். தேர் இஸ் நோ சான்ஸ் டு கோ டவுன் இன் தேர் பாயிண்ட்ஸ். கட்டாயம் அவங்களுக்கு அது ஈஸியாக தான் இருக்கும். அதை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிட்டு அவங்க படிக்காமல் அதை ரொம்ப ஈஸியாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், காம்படிட்டிவாக எடுத்துக்கலாம். அதில் ஃபெயில் ஆனால் கூட அதுக்காக அவங்க வரி பண்ண தேவையில்லை. தேர் ஆர் மெனி கோர்சஸ். நீட்டுக்கு அப்புறம் நீட்டில் மெடிசன் தான் அப்படின்னு இல்லை, ஈக்குவல் டு மெடிசன் நிறைய கோர்சஸ் இருக்குது, ஈக்குவல் டு எம்பிபிஎஸ், பட் நாட் வித் த டிகிரி ஆஃப் எம்பிபிஎஸ். அந்த கோர்சஸ் நிறைய, பேராமெடிக்கல் நிறைய இருக்குது. அதில் போனாக்கா ரொம்ப நல்லா ஷைன் பண்ணலாம். அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஆஃப் நாட் தட் காஸ்ட்லி. அந்த ஃபீஸ் அவ்வளோ காஸ்ட்லி கிடையாதுங்க. அது இயருக்கு ஒரு 50,000 அப்படி தான். 4 years 5 years கோர்சஸ் இருக்குது. 50,000 1 lakhக்குள்ளே முடியுது. ரொம்ப ஈஸியாக அவங்க படிக்கலாம். அண்ட் தேவ் காட் குட் சான்ஸ் டு கோ அப்ராட் அண்ட் ஒர்க் ஆல்சோ. அந்த மாதிரி கோர்சஸ் அவங்க சூஸ் பண்ணி எடுத்தாங்கன்னா தெர் இஸ் நோ ஃபெயிலியர். நான் சொல்கிறது என்னென்னா நீட்டு தான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீட்டில் ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணலாம். அந்த கட்ஸ், அந்த ப்ரெஷர் இல்லாமல் படிக்கணும். ஃப்ரம் டே 1 நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா 11th 12th போர்ஷன் ஃபுல்லாக அவங்க கவர் பண்ணுற மாதிரி டீச்சர்ஸ் நல்லா கைட் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற டீச்சர்ஸ் முன்ன மாதிரி கிடையாது. எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிடுறாங்க, கிளாஸ்லேயே முடிச்சிடுறாங்க. அவங்க வீட்டில் போய் ரெகுலராக அன்னன்னைக்கு பாடத்தை படித்தாலுமே போதும். பட் ஒரு ஆனுவல் பப்ளிக் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிறத விட நீட்டுக்கு அப்பியர் ஆகிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் அது ஒரு ப்ரெஷர் இருக்குது அவங்க மேலே. ஸோ அதற்கு இன்னொரு காரணம் பேரண்ட்ஸும் சொல்லலாம். ஏன்னா இந்த சான்ஸ் தான், நீ இதை விட்டினா 1 year உனக்கு லேக் ஆகும், மறுபடியும் இன்னொரு நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தலாம் இருக்குல்ல. ஸோ பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆக்சுவலாக பேரண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இல்லையா, தன்னோட பிள்ளை ஒரு டாக்டர் ஆகணும், டெஃபினட்டாக இந்த இயரில் எப்போ டாக்டர் ஆகுவான், எப்போ என் பையன் டாக்டர் ஆகுவான், எப்போ என் கேர்ள் டாக்டர்ன்ற டிகிரியோடு இருப்பான்னு ரொம்ப ஆசை இருக்கும். அதை அவங்க அந்த ப்ரெஷர் பண்ணாமல் இஃப் தே க்ரியேட் அ கன்ஜீனியல் அட்மாஸ்ஃபியர் அட் ஹோம், ரொம்ப நல்லா தட்டி கொடுத்து பிள்ளைங்கள பரவாயில்லப்பா நீ படிக்கலாம், இப்போ இல்லைன்னா என்ன நெக்ஸ்ட்டுக்கு போகலாம், இல்லைன்னா நம்ம இந்த கோர்ஸ்க்கு போகலாம், முதல்லே ப்ரிப்பேர் பண்ணிடணுங்க. எடுத்த உடனே என் பிள்ளை டாக்டராக தான் ஆகணுன்ற அந்த ப்ரெஷர் கொடுக்காம இருந்தாங்க. பட் அதுக்கு அவங்க கேப்பபுளாக இருக்காங்களா இல்லையா? ஏன்னா அவங்க வேற ஒரு கோர்ஸ் விரும்பலாம், ஸ்டூடெண்ட்ஸ். ஆமாம், அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குதுங்க. அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் விடணும் சான்ஸ். இப்போ பாருங்கள், தன்னோட நான் மெடிசனுக்கு போகல, நான் டாக்டர் ஆகலை, அதனால் என் பிள்ளை டாக்டர் ஆகணும் அப்படி ப்ரெஷர் பண்ணக்கூடாது.
ஒருவேளை இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னா என் பிள்ளைக்கெல்லாம் டாக்டர் ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஒய் ஷுட் ஐ பி வித் த பேஷண்ட்ஸ் தான் என் பிள்ளை சொல்லுவான். அதனால் அவனோட சாய்ஸ்க்கு நாங்கள் விட்டுட்டோம். ஆக்சுவலாக பார்த்தா அவங்க இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கணும். அதில் பேரண்ட்ஸுக்காக திணிக்கக்கூடாது. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கா, டெஃபினெட்லி ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர்னு இஃப் த சைல்ட் வாண்ட்ஸ் தென் யூ கேன் கோ ஆன். அதர்வைஸ் ப்ரெஷரைஸ் பண்ணாமல் அதை எப்படி கொண்டு போகலாம், தட்டி கொடுத்து எடுத்துகிட்டு போகலாம். இது இல்லைன்னா பரவாயில்ல, அடுத்த கோர்ஸுக்கு போகலாம். மெடிசன் தான் படிக்கணும்னு இல்லைங்க, அதர் கோர்சஸ் கூட ரிலேட்டட் டு மெடிசன், பேரா மெடிக்கல் கோர்சஸ் நிறைய இருக்குது. எங்களுடைய சிஎஸ்ஐ ரெய்னி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சிஎஸ்ஐ கல்யாணி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இன் சென்னை, இதில் எல்லாத்துலேயுமே லெபார்டரி டெக்னாலஜி இருக்குது, நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜி, நர்சிங், and then operation theatre, and then dialysis, physician assistant. இந்த கோர்சஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் அதில் அவைல் பண்ணிக்கிட்டு படிக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஈவன் டு கோ டு அப்ராட், தே லேர்ன் தேர் ஃபார் 3 or 4 years. ஆனால் அது ஆப்டாக இருக்கும் அவங்களோட ஃப்யூச்சருக்கு. பட் அந்த மென்டாலிட்டியில் நீங்கள் இருக்காங்களா மேம்? ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போது என்னோட ஜென்ரேஷன்லாம் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிறதோ இல்லை வந்து இந்த மாதிரி எக்ஸாம் அப்பியர் ஆகி அதை கிளியர் பண்ணாமல் முடியுதோ ஒரு சகஜமாக அன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஜென்ரேஷன் வந்து கடந்து போயிட்டாங்க. பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் கலோக்கியெல்லாம் சொல்ல போனால் 2K கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ அவங்க வந்து இந்த ஒரு சின்ன சின்ன ஒரு தோல்விகளையும் வந்து தாங்கிக்கிற அந்த கேப்பபிலிட்டியில் இருக்காங்களா? ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்கூல் பிரின்சிபல்னால நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இருக்கிற ஜென்ரேஷன் கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பார்ப்பீங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கா? ஒரு சின்ன ஒரு ஃபெயிலியரை சகிச்சிக்க முடியாமல் சில பேர் தப்பான முடிவு எடுக்கிறதோ இல்லை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆகிறதோ, ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ஏன்டா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மனப்பக்குவம் எந்த அளவுக்கு இன்றைக்கி ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டு. ஐ அக்ரி வித் யூ. ஏன்னா நம்ம ஸ்கூல்லையே சின்ன விஷயம்னா கூட இப்போ வந்து பேரண்ட்ஸு வந்து பிள்ளைங்களை திட்டுறதை கூட ஒத்துக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் எங்கள் ஜென்ரேஷன்லாம் வந்து பயங்கரமாக அடிப்பாங்க. இப்போலாம் அடிக்கவே கூடாது, அது லீகலாக இருக்குன்னா அடித்தா கண்ணை விட்டுருங்க, எல்லா இடத்துலையும் அடிங்க. ஆனால் இப்போ வந்து அடிக்காதீங்க, அப்புறம் ஹர்ட் ஆகிற மாதிரி பேசாதீங்க. ஏன் அந்த சிச்சுவேஷன்னா தே டேக் இட் ஃபார் கிராண்டட். எல்லாமே இங்கே வீட்டில் பேம்பர்ட் அ லாட். இப்போல்லாம் ரொம்ப, அதாவது சின்ன பிள்ளையிலேருந்தே அந்த பாசிபிலிட்டி ஆஃப் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே தெரிஞ்சு வளர்க்கணும். இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே ஒத்து போவோம். அதாவது எப்படின்னா இது இப்படியும் ஆகலாம், நெகட்டிவாகவும் நடக்கலாம். அக்செப்ட் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் பேரண்ட்ஸுக்கு. இப்படியும் பரவாயில்ல, இது இப்படி தான் ஆகலாம், இப்படி ஆனால் இப்படி பண்ணிக்க அப்படின்னு டிசிஷன் மேக்கிங்கில் அவங்களுக்கு கூட சொல்லிக் கொடுக்கணும். பேரண்ட்ஸ் வந்து இல்லை உனக்கு இப்படி தான், உனக்கு பாசிட்டிவ் தான், இதுதான், நீ 80 மார்க்ஸ் தான் எடுக்கணும், 90 மார்க்ஸ் தான் எடுக்கணும், அப்படி கிடையாது. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணவே கூடாது. ஈவன் டு கேரி தேர் ஓன் பேக்ஸ் இப்போல்லாம் பிள்ளைங்களுக்கு பழக்க வைக்கவே மாட்டேன்றாங்க. நம்மெல்லாம் பேகை தூக்கிட்டு ஓடின காலம் உண்டு. இப்போ வந்து பேரண்ட்ஸ் அப்படியே கிளாஸ் ரூம் வரைக்கும் வந்து பேகு கொடுக்கணும், லஞ்ச் பேக் கொடுக்கணும், பேம்பர் பண்ணுறது, அதுலெல்லாம் அங்கே அவங்க ட்ரெயின் ஆகலை. விஷ் பண்ணணும் ஒரு டீச்சரை, அந்த சின்ன இது கூட சொல்லி கொடுக்காமல் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து அது வந்து சின்ன ஹர்ட் வந்தால் கூட அவங்களால தாங்கிக்க முடியுது. வீட்டில் அந்த ப்ராக்டிஸ் எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். டீச்சர் சொல்கிறாங்களா கீழ்ப்படியணும், அவங்க சொல்லி கொடுக்குறத ஃபாலோ அப் பண்ணணும். இதெல்லாம் பேரண்ட்ஸ் கையில் இருக்குதுங்க. வீட்டிலேயே அதை சொல்லி கொடுத்துட்டாங்களா. தேர் ஆர் ஃபியூ சில்ட்ரன் தோஸ் ஹூ அண்டர்ஸ்டாண்ட், ஒபே, திஸ் இஸ் ரைட், டீச்சர் இஸ் டாக்கிங் ஃபார் ஆர் குட், இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற பக்குவத்தில் இருக்கிற சில பிள்ளைங்க இருக்காங்க. சிலர் வந்து ஆரகண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்கள நம்ம என்ன சொன்னாலும் இந்த மாதிரி நான் வரமாட்டேன், வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க, ஃப்ளெக்சிபிள் கிடையாது. ஸோ அவங்களோட வளர்ப்பு அட்மாஸ்பியர் அந்த மாதிரி அட்மாஸ்பியரில் தான் அங்கே தான் கொண்டு வரணும். வீட்டினோட வளர்ப்பை நம்ம இங்கே பார்க்கலாம், பிள்ளைகிட்ட இங்கே ஸ்கூலில் பார்க்கலாம். ஸோ அடுத்து என்னோட கெரியரை சூஸ் பண்ணுறதுல வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் இருக்குது மேடம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ரூரல் சைடில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து யாராச்சும் அவங்க பேரண்ட்ஸ் சொல்லணும், இல்லை யாராச்சும் அவங்க ரிலேட்டிவ்ஸில் வந்து கொஞ்சம் எஜுகேட்டடாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து இது சொல்லுவாங்க. பட் இங்கே மாதிரி சென்னை போன்ற இந்த மாதிரி ஒரு அர்பன் சிட்டியில் எந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்போஷர் இருக்குது அவங்களுக்கு? அடுத்து நம்ம லைஃப் எப்படி சூஸ் பண்ணுங்க? அவங்களுக்கு நீங்கள் சொல்லவே வேண்டாம், அவங்க நமக்கு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் ஸ்கூலில் இருக்கிற டிரைவர்ஸ் கேர்ளோட டாட்டரெல்லாம் நல்ல மார்க் எடுத்தா நேற்று ரிசல்ட்ஸில் 10th. என்னென்னவோ கோர்சஸ் எல்லாம் அவங்க சொல்கிறாங்க, புதுசாக சொல்கிறாங்க. இட் இஸ் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர் மோஸ்ட்லி. அவங்க வந்து சில்ட்ரன் நவ் லைக் டு கோ இன்டு ஐடி செக்டர், அந்த மாதிரி கம்ப்யூட்டரைஸ்ட் லேர்னிங் அந்த மாதிரி தான் போகிறாங்க. இப்போல்லாம் ஏஐ அதெல்லாம் தானே. அதே சமயத்தில் அவங்களோட டெக்னாலஜி இஸ் வெரி ஹை. நம்மளுக்கு தெரியாததெல்லாம் தே நோ வெரி வெல். அதில் அவங்க சர்ச் பண்ணி
தே நோ வாட் இஸ் தேர் இன்ட்ரெஸ்ட்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்போ கம்ப்யூட்டரைஸில் என்னென்ன கம்ப்யூட்டர் குரூப்பில் இருக்குது, என்னென்ன படிக்கலான்னு அவங்க சர்ச் பண்ணி அவங்க இன்ட்ரெஸ்ட்டை அவங்க பேரண்ட்ஸுக்கு சொல்கிற அளவுக்கு சிட்டியில் இருக்குது. ரூரலில் அவ்வளோ இருக்கான்னு எனக்கு சரியாக தெரியல. பட் சிட்டி சில்ட்ரன், சிட்டி கேர்ள்ஸ் எஸ்பெஷலி எங்கள் ஸ்கூல் கேர்ள்ஸ் எல்லாம் வெல் versed in all technology and what courses to learn எல்லாமே தரோவாக இருக்காங்கங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட்டை அவங்களே பிளான் பண்ணுறாங்க. when they are in 11th itself they know which course we'll have to undergo அப்படின்னு. எங்கள் ஜெசி மோசஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் இன் ஆல் த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் சென்னை சிட்டியில் இருக்கிறது எல்லாமே they are so good in selecting their courses. ஸோ அதே போல் இந்த மாதிரி ஒரு செட் இருந்தாலும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே ஜென்சி ஜென்ரேஷன் எல்லாமே அடிக்ட் ஆகிருக்கிறது மொபைல், செல்ஃபோன். ஸோ நல்ல விஷயங்களும் இருக்குது, அதில் கெட்ட விஷயங்களும் இருக்குது. கரெக்ட். ஸோ அதுவே வந்து அவங்க அந்த க்ரோத்தை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு காரணியாகவும் இருக்குது. சொல்லுங்க மேம், அந்தோட யூசேஜ் எப்படி? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப கரெக்டு. நான் ஒரு பிள்ளைய இன்டர்வியூ பண்ணாங்கல்ல நேற்று, ஹையர் செகண்டரி ரிசல்ட்ஸ் வந்தப்புறம். அந்த தம்பி வந்து இஸ் ஃப்ரம் பல்லடம். அவங்க டேடி வந்து ப்ரொவிஷன் ஷாப் தான் வச்சுருக்காரு. அந்த பிள்ளை நல்லா படிச்சிருக்கான். ஈ காட் 599 அவுட் ஆஃப் 600. பட் அவனோட லாங்குவேஜ் வந்து ஃப்ரெஞ்சு. அந்த தம்பி சொல்கிறான், இந்த காலத்தில் வெறும் நீங்கள் எப்படி படிச்சிங்க, எப்படி ஹவு டிட் யூ கெட் யுவர் ஸ்கோர் லைக் திஸ். அப்போ ஈ வாஸ் கிவிங் இஸ் வே ஆஃப் லேர்னிங். டெய்லி நான் வந்து ஐ வில் லிசன் டு த லெசன்ஸ் ரெகுலர்லி இன் த கிளாஸ், நத்திங் எல்ஸ். ஐ நெவர் வென்ட் ஃபார் எனி டியூஷன். டியூஷன் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். ஆனால் செல்ஃபோன் பார்ப்பீங்களான்னு கேட்டாங்க கொஸ்டின்னு. நான் செல்ஃபோன் பார்ப்பேன், ஸ்கூல் முடிஞ்சு போன உடனே பார்ப்பேன். ஆனால் அது அடிக்ட் கிடையாது. நான் பார்த்து சில காரியங்களை மட்டும் பார்த்துக்குவேன். எனக்கு வேண்டியதை மட்டும் ஐ வில் கெட் த குட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் த செல்ஃபோன், நாட் அடிக்டட் டு செல்ஃபோன். எப்போவுமே செல் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். தட் இஸ் ஒன் குட் ஆன்சர் ஐ காட் ஃப்ரம் ஹிம். இட் இஸ் அ வெரி குட் ஆன்சர். ஆக்சுவலி அவன் பார்க்க மாட்டேன்னு சொல்லலை, பார்ப்பேன். ஐ யூஸ் செல்ஃபோன் பட் ஒன்லி ஃபார் அ நீட், நாட் அடிக்டட். அந்த அடிக்ஷன் இருந்துச்சுன்னா யூ கேனாட் மூவ் ஃபார்வர்ட். எந்த ப்ரொமோஷனுக்கு போக முடியாதுங்க. அதையே வச்சுட்டு நிறைய பேர் டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க நம்ம பிள்ளைங்க. நிறைய பேர் ஈவினிங் போன உடனே பிஃபோர் அண்ட் ஆல் ஈவினிங்கில் நம்ம போவோம். ஒரு ஆஃப்டர் அ பாத் வி வில் பி ஹேவிங் டைம் டு கோ ஃபார் கேம்ஸ். நம்ம குரூப் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தெருவில் ஆடி விளையாடி டயர்டாகி அதுக்கப்புறம் வந்து வி வில் ஹாவ் அவர் லெசன்ஸ் இல்லையா. அந்த மாதிரி இருந்த காலம் போயிடுச்சு. எடுத்த உடனே செல்ஃபோன், கம்ப்யூட்டர், இது முன்னாடி தான் உட்கார்றாங்க. அதெல்லாம் இட் வில் ஸ்பாயில் தேர் ஃபுல் நேச்சர் ஆஃப் லேர்னிங். அந்த டைமை அவங்க அவாய்ட் பண்ணலாம். தே கேன் ஹாவ் சம் டைம் to chat or do something with the cell phone, but not all the time, not getting addicted to it. கிட்டத்தட்ட இப்போ உங்கள் ஸ்கூலில் ஒரு 1500 கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போது நம்ம நியூஸ் பேப்பர் எடுத்தாலே நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர்லையும் சரி நியூஸ்லேயும் சரி பார்க்கக்கூடியது வந்து பெண் குழந்தைங்களுக்கு எதிரான வன்கொடுமைகள். இது இந்த இன்றைக்கி வந்து ஒரு நார்மலைஸ்டாக அதை நம்ம எதிர்கொள்கிற சூழ்நிலைக்கு வந்திருக்கும். இதை தவிர்க்கவே முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி உமன் சேஃப்டி, ஸோ அதை வந்து இன்றைக்கி பெண் பிள்ளைகளுக்கு நம்ம எந்த மாதிரியான டீச் பண்ணுறோம் மேம்? ஸோ எந்த மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸ்? ஏன்னா இந்த மாதிரி சென்னை போன பெருநகரங்களில் வந்து அது இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை எந்த அளவுக்கு நம்ம இனிஷியேட் பண்ணுறோம் மேம்? சொல்லப்போனால் ரொம்ப சேட் டு சே அபவுட் ஆல் திஸ் திங்ஸ். பிள்ளைகளுக்கு நடக்கிற கொடுமைகளை, அநீதிகளை பார்க்கும்போது வேர் டு கோ அண்ட் க்ரைன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம பிள்ளைகளை நம்ம பாதுகாக்கணுன்னா டெஃபினட்டாக நம்ம கையில் தான் இருக்குது. பேரண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் தே டேக் தேர் ஓன் ஸ்டெப்ஸ். ஆனால் எங்கள் ஸ்கூலில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் எங்களோட வெஹிக்கிள்ஸ், நாங்கள் யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸு அது நாங்கள் எம்ஃபசைஸ் பண்ணுறோம் ரொம்ப. ஏன்னா எங்கள் ஸ்கூல் பஸ்ஸு தே டேக் ஃப்ரம் த டோர்ஸ் டு த ஸ்கூல் கேம்பஸ். அது வரைக்கும் அவங்க சேஃப்டியை நாங்கள் பார்க்குறோம். அவங்க வீட்டு வாசலில் ஏற்றி ஸ்கூல் கேம்பஸ்க்குள்ளே வர வரைக்கும் ஸ்கூல் பஸ் டேக்கிங் கேர். அண்ட் வி ஹாவ் வெரி வெல் மேனர்ட் பீப்புள். லேடிஸும் அனுப்புகிறோம் கூட. நாங்கள் ஒரு கண்டக்டர் கூட ஒரு இப்போ கவர்மெண்ட் ரூலாக வந்துருக்கு. ஐ மீன் வந்து யாரோ ஹெல்ப் யார் போகிறாங்களோ அவங்க உமனாக இருக்கணும். ஆமாம், ஒரு விமனை கூட அனுப்புகிறோம். ஒரு கண்டக்டர், ஒரு டிரைவர், அதர் தேன் தட் ஒன் லேடி கோஸ் அலாங் வித் த பஸ். அப்போது அவங்களுக்கு சேஃப்டி இருக்குது. இறங்கி ஏற்றி விடுவாங்க, அதே மாதிரி இறங்கி இறக்கி விடுவாங்க. எல்லா கிளாஸ் ரூம்ஸ்லேயும் கேம்பஸ் ஃபுல்லாக வி ஹாவ் சிசிடிவி. ஸோ அரவுண்ட் 108 சிசிடிவிஸ் இருக்குது. அதனால் எந்த இதையும் நாங்கள் வி கேன் வாட்ச் ஓவர் தெம். whatever happens inside the classroom, outside the classroom, whenever they go out, everything is watched over the CCTV.
அதனால் இங்கே தேர் இஸ் நோ சான்ஸ் ஃபார் எனி மிஸ் ஹேப்பன். ஸோ அதை தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த அவேர்னஸ் பண்ணுறதுக்காக சில ஓப்பனாக எஜுகேட் பண்ணி தான் அந்த தேவை இருக்கா மேம்? ஆமாம், அதுவும் பண்ணுறோம். நான் மாரல் கிளாஸஸ் நிறைய அதை பற்றி சொல்லி கொடுக்குறோம். வித் த பேசிக் நாலேஜ், அவங்களோட வாக்கு, அவங்களோட ஈவன் ஹவு டு சிட், ஹவு டு கேரி தெம்செல்ஸ் ஆஸ் அ கேர்ள், ஹவு டு கேரி தெம்செல்ஸ் இன் அ மெஜஸ்டிக் வே, அ லேடி, ஹவு ஷீ இஸ் கோயிங் டு பி அ லேடி லேட்டர். அதனால் நாங்கள் பேசிக் அங்கேருந்தே தொடங்குவோம். This is the way you have to sit. This is the way you have to walk. You will have to carry yourself in a in a most respected way. Carry in a very beautiful way. And we always encourage the children. நீங்கள் வந்து ஒரு asset. You are a great person to our school as well as to the society as a very good citizen. நல்லா armed with the great knowledge and education. நீங்கள் வெளியே போகும்போது anybody who can see should find out that she is well educated, well trained, well groomed. அந்த லெவலில் பிள்ளைகளை வந்து நாங்கள் அவங்கள எப்படி அவங்கள பாதுகாத்துக்கணும், அதுக்கேற்ற கோர்சஸ் கூட நாங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கூட வச்சுருக்கோம். எல்லா விதமான ப்ரொடெக்ஷனும் அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ தேர் இஸ் நோ டேஞ்சர் எனிவே ஹியர். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணணுன்ட்டு நான் விரும்புகிறேன். அது இட் இஸ் மை விஷ் தட் எவ்ரிபடி ஃபைண்ட்ஸ் வெரி சேஃப் in the campus, in the schools, in the city around us, wherever they are. எங்கே போனாலும் அவங்க பத்திரமா இருக்கிறாங்கன்ற அந்த நிலைமைக்கு தமிழ்நாடு அந்த லெவலுக்கு உயரணும், அந்த மாதிரி வரும்னு ஐ ஹோப் தட் இட் வில் பி. கண்டிப்பாக மேம். நேரம் ஒதுக்கி பல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஃபார் டைம் மேம். Thank you so much for all the channel members as well as for the viewers. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Vandache, the Chennai Silks in Mega Combo Sale, Summer Chill Out Sale. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand.